குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகிற காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா ஏழரை சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் பட்ட துன்பங்கள் அப்படிங்கிறது நான் என்ன தான் எடுத்து சொன்னாலும் கூட அது போதாது அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளவு கஷ்டங்கள், திருமண திசையெங்கும் அடி, இப்படி தான் இந்த விஷயத்தில் தான் ஒரு மனுஷன் தோக்கணும், இப்படி தான் ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் வரணும் அப்படின்னு வகைத்தகை இல்லாமல் தொட்ட அத்தனையிலையுமே அடி தான். அடி மேலே அடி, உயிர் மட்டும்தான் மீதி இருக்குது, அது கூட போயிட்டா தேவலாம் அப்படிங்கிற நிலைமையில பல மகர ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்க்கையவே வெறுத்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளுக்குள்ள பிரச்சனை, நண்பர்கள் துரோகிகள் ஆகிறாங்க, முக்கியமான உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, பலரை இழந்துட்டோம், இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க, நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு யாரும் இல்லை, நல்லது யாருக்கெல்லாம் பார்த்து செஞ்சோமோ அவங்க எல்லாம் நம்மளை முதுகில் குத்துனாங்க. இப்படி வாழ்க்கை முழுக்க வலிகளும் ரணங்களும் மட்டும்தான் கடந்த ஒரு 7 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு பாலைவனத்தில் போனவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஒன்றும் சொல்ல முடியாது. இத்தனை நாளாக ஆடு புலி ஆட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஆடா மட்டும்தான் இருந்தீங்களே ஒழிய சுற்றி புலிகள் தான் இருந்தது. இப்போ எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி நடை போட்டு பட்ட அடிக்கலாம், நான் பட்ட அவமானத்துக்கலாம், நான் பட்ட தோல்விக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்க போகிறேன் அப்படின்னு நிற்க போகிறீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனி அப்படிங்கிறது முடிவு நோக்கி உங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்கரம் அடைகிறார். குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி, ராசிக்கு 3ஆவது வீடு மறைவு ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இந்த இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பலவீனம் அடைகிறார் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதோட ராசிநாதன் சனி பகவானுக்கு குரு பகவான் பகை கிரகம். எந்த வீட்டில் அவர் வக்கரம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆவது வீட்டில். அதாவது 5ஆம் வீடு அப்படிங்கிறது குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல இடம்தான். ஆனாலும் கூட பெருசாக ஒன்றும் அப்படியே சாதிச்சிடல. 7.5 சனி இருக்கிறதால 5ல் குரு வந்த பிறகு சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்தாலும் கூட இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவான் பலம் இழக்கிறார், சனி பகவான் பலம் அடைகிறார். அதாவது சனி இதுக்கு மேலே 7.5 சனியாக உங்களுக்கு வக்கரம் அடைய மாட்டார். இதான் கடைசி. இதுக்கு மேலே 7.5 சனி அப்படிங்கிறது விட்டு விளைகிறோம். இப்போ பலம் அடைகிறார் பார்த்தீங்களா சனி, கிட்டத்தட்ட 7.25 வருஷமாக உங்களை வாட்டி வதச்சி சின்னா பின்னப்படுத்தி நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அது எல்லாத்துக்கும் சேர்த்து போதும், உன்னை நான் எந்த அளவுக்கு சோதிச்சனோ அந்த அளவுக்கு சாதிக்கவும் வச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனியும் இதுக்கு மேலே கொடுக்க ஆரம்பிப்பார். எப்படி 7.25 வருஷமாக உங்களுக்கு கொடுக்காம இருந்ததை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதுக்கு மேலே கொடுப்பார். கரெக்டாக சொல்கிறேன். இந்த குரு பகவான் வக்கரம் அக்டோபர் 9ஆம் தேதி நடக்குது. அந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சின்ன மாற்றங்கள்ங்கிறது தெரிஞ்சிருக்கும்.
பரவாயில்ல, ஏதோ வாழ்க்கை கொஞ்சம் நல்லதை நோக்கி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கே ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது பல வருடங்களுக்கு பிறகு லேசாக எட்டி பார்த்துருக்கோம். சரிடா அப்பா, கடலாம் அடைச்சிடலாம், இதை வச்சு இதை பண்ணணும், இதை வச்சு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்காலத்திற்கான திட்டம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது, எங்கேயோ கொண்டு ஒரு இருட்டறையில் அடைச்சி வச்சுருந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ஒளி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கிறதால இந்த வக்கர காலகட்டத்திலே நீங்கள் சாதிச்சிடலாம். சரியாக சொல்லணும் அப்படின்னா, தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனை அது எல்லாமே நீங்கிரும். எல்லா கடனையும் அடைச்சிடலாம். வெளியில் கொடுத்துட்டு வாங்க முடியாத இருந்த பணம்லாம் இப்போ வசூலாகிடும். அதுமாரி வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத வீண் பழியை சுமந்துக்கிட்டு இருந்த நிலைமை, அவமானப்பட்ட நிலைமை, இது எல்லாமே மாறிடும். மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன்டா பார்க்குற, வேலையை பாடுறா அப்படின்னு. ஆனாலும் 4 பேர்த்துக்கு நல்லது நடக்கட்டும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்குன்னு நமக்கு இறங்கி போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில் கெட்ட பேரை வாங்கி நம்ம தான் கட்டிக்கிட்டு இருந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த வீண் பழி எல்லாமே இப்போ அகன்று உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் உங்கள் கூட இருப்பாங்க. கடந்த காலகட்டத்தில் நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட 10 ரூபா இருந்தால் சுற்றி 10 பேர் இருப்பான், இல்லைன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற நிலைமையில் இருந்த நிலை மாறும். நல்ல நண்பர்களை பக்கத்தில் வச்சுப்பீங்க. அதுமாரி உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருப்பாங்க. உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா, இதை இப்படி செய்யலாம், இதை இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கும். சரியான யோசனையை உள்வாங்கி அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதோட தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை தொடும். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. எவ்வளவு திறமசாலிகளாக இருந்தாலும் சரி, கடந்த 7 வருடங்களாக வாய்ப்பு அப்படிங்கிறது எட்டி கூட பார்த்துருக்காது. ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா தானே என்னை நிரூபிக்க முடியும், எங்கெங்கேயா அலைஞ்சாலும் ஒன்றும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதே, ஒன்றுமே இல்லாதவங்களாம் நல்லா முன்னுக்கு வரான், நான் எல்லாமே நல்லா தான் செய்கிறேன், ஒன்றும் முன்னுக்கு இல்லையா அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் கதவு தட்டும். உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கொஞ்சம் சோம்பலை தவிர்த்துட்டு சுறுசுறுப்பாக பணிகளில் இறங்கிடணும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் மந்த புத்தி உள்ளவங்க. சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கள கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க. எதாக இருந்தாலும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் போ, அப்புறம் பார்த்துக்கலாம் போ, இந்த மாதிரியான மனநிலை எதையுமே கொஞ்சம் அசட்டையாக எடுத்துக்கிறது. இதை மட்டும் புறந்தள்ளிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வேலைகளை இதுக்கு மேலே உங்களோட விஸ்வரூபத்தை இந்த உலகத்துக்கு காட்டலாம். அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், உங்களோட சொந்த ராசி, இந்த 3 இடத்துலையும் விழுவுது. 9ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை விழுவுது அப்படின்னா, தந்தை வழி உறவுகளோட சொத்துக்கள் மூலமாக 10 ரூபா லாபம், விற்பனை மூலமாக லாபம், பாகப்பிரிவினைகள் மூலமாக லாபம், இப்படி சகல விதமான பாக்கியங்களும் வந்து சேரும். அதேமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். பெரும்பகுதி பார்த்திங்கன்னா 30 வயதை கடந்த மகர ராசிக்காரர்களுக்கு தந்தையார் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. ஏன்னா 2ஆம் சுற்று அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிருக்கும். 36 வயசை கடந்தவங்களுக்கு இருக்க சாத்தியம் இல்லை. அப்படி இருந்தால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்துடும். கவலைப்பட வேண்டியது இல்லை. பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பாகப்பிரிவினைகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது எல்லாமே இதுக்கு மேலே சரியாயிடும். கலைத்துறை, திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புது வாய்ப்புகள், பெரிய அளவிலான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த துறையில் இருந்தாலும் உங்களோட துறையில் ஒரு பெரிய மனிதர், சாதித்தவர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் சந்தித்து அவர்களோட பணி செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதேமாரி லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. இதுக்கு மேலே தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன்லாம் அடைச்சிட்டு 10 ரூபா நான் மிச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லிக்கலாம். இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் ரகசியங்களை காக்கணும். நமக்கு என்ன வருமானம் வருது, நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் சொல்லிக்காமல் அப்படியே கப்சிப்புன்னு வச்சுக்கணும். அதோட உங்களோட சொந்த ராசியிலேயே குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்கும். பிள்ளைகள் பெருமைக்குரிய வகையில் நடந்துப்பாங்க. சகலவிதமான தோஷங்கள் அப்படிங்கிறதும் அடிபட்டு போயிடும். அப்போ இந்த குரு பகவானோட வக்கர காலத்தில் சனியும் பலமடைகிறார் அப்படிங்கும்போது 2 ராஜ கிரகங்களுமே உங்களுக்கு கொடுக்க தொடங்க போகுது. இதுக்கு மேலே மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையோட தலையெழுத்தே மாறப்போகுது. மகர ராசிக்காரர்கள் பிற்பகுதி வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். ஏழையாக பிறந்தாலும் ஏழையாக மரணிக்காதவர்கள். அப்படிப்பட்ட பிற்பகுதி வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களான மகர ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக கோலோச்ச போகிற ஒரு காலகட்டம் வந்திருக்கு. நல்லா அனுபவிங்க. எப்பவும் போல் உங்களோட மனசுப்படி உங்ககிட்ட 10 ரூபா காசு இருந்தால் 4 பேருக்கு உதவி செய்வீங்க.
அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. நவ கிரகங்களோட அருளும் குரு பகவானோட அருளும் சனி பகவானோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இந்த குரு பகவான் வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களை லட்சியத்தை வெல்ல வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.